கலைஞர் டிவி நேயர்களுக்கு நலமுடன் வாழ என்ற தொகுப்பில் இந்த யோகாசன நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது குமாரி லக்ஷ்மி ஆண்டியப்பன். வள்ளலார் யோகா மையத்திலேருந்து ஜவஹர் தமிழ்ச்செல்வன் வந்திருக்காங்க. இன்றைக்கி நமக்கு சில பயிற்சிகளை செஞ்சு காமிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த தைராய்டு பிரச்சனைகளை பற்றி பார்த்தோம். உடம்புல நிறைய கிளாண்ட் இருக்குது. நமக்கு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா முதல்ல அதில் வரக்கூடிய சிம்டம் வலி தான். இந்த வலி என்ன சொல்லும் அப்படின்னா, உனக்கு இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, இதை நீ உடனே போய் சரி பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அந்த வலி உடனே என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு வலி, ஒரு தலைவலியே வருதுன்னு வச்சுக்கோங்க, உடனே நம்ம ஒரு பெயின் கில்லரை எடுத்து போடுறோம். பெயின் கில்லர் எப்படி வேணால் இருக்கலாம், எந்த டைப் ஆஃப் மெடிசின்ஸாகவும் இருக்கலாம், அலோபதியாக இருக்கலாம், ஹோமியோபதியாக இருக்கலாம், ஆயுர்வேதாவாக இருக்கலாம், எப்படி வேணால் இல்லை, ஒரு சுக்கு கஷாயமாக கூட இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் அந்த பெயின் வந்த உடனே நம்ம அந்த பெயினை குறைக்கிறதுக்கான வழியை மட்டும்தான் பார்க்குறோம். அந்த பெயின் எதனால் வருதுங்கிறத நம்ம எப்போவுமே யோசிக்கிறது இல்லை. இப்போ ஒரு வலி வர்றதுக்கான காரணங்கள் நிறையா இருக்குது. எங்கே வலி வந்தாலும் முதல்ல அதுக்கு இரத்த ஓட்டம் சீராக இருக்கான்றதை பார்க்கணும். ரெண்டாவது, அது என்ன மாதிரியான இடம், நமக்கு ஏற்கனவே அதில் பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். முதல் நாள் நம்ம என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிட்டோம், அதனால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அந்த வலின்றது நல்ல சிம்டம் தான். இது உன்னோட ரூட் காசை சரி பண்ணிக்கோ, இப்போ நான் உனக்கு வலி சிம்டம் கொடுக்குறேன், இன்னும் போக போக இந்த பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் நம்ம அதை செய்யாமல் உடனே வலி நிவாரணி மாத்திரையை போட்டு நம்ம அந்த பெயினை உடனே குறைச்சிடுறோம். திருப்பி என்ன பண்ணோம், ஒரு வாரம் கழித்து திருப்பி வலி வரும், திருப்பியே நம்ம மறந்து போவோம். அது வரைக்கும் நம்ம அந்த வலியை வச்சுக்கிட்டே தான் இருப்போம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வயிற்றில் வலி வருது, இல்லை ஒரு கழுத்து வலியே வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கழுத்தில் நம்ம உடம்புல 7 சக்கரங்கள் இருக்குது. நம்ம அந்த 7 இப்போ யோக முறைப்படி பார்த்திங்கன்னா அந்த சக்கரங்களை நம்ம ஏதோ ஒரு சக்கரத்தில் ஒரு பிளாக் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். உதாரணத்துக்கு நம்ம சர்வைக்கல் ப்ராப்ளம், கழுத்து எலும்பு தேஞ்சிருக்கு, கை வலி இருக்குது, ஷோல்டர் பெயின் இருக்குது இப்படின்னா நம்ம இந்த சர்வைக்கல் ஏரியா, அந்த விசுத்தி சக்கராவை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதற்கான பயிற்சிகளும் மூச்சு பயிற்சி முறைகளும் இந்த யோக முறையில் திருமூலர் திருமந்திரத்தில் இருக்குது. ஸோ அதுக்கான பயிற்சியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சர்வாங்க ஆசனம், விசுத்தி சக்கராவை ஆக்டிவேட் பண்ணணும். இந்த விசுத்தி சக்கராங்கிறது நம்ம கழுத்து பகுதியில் இருக்குது. நமக்கு கழுத்துக்கு மேலே தான் முக்கியமான உறுப்புகள் நிறையா இருக்குது. முக்கியமான உறுப்புகள் உடம்பு ஃபுல்லாகவும் இருக்குது. கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய மூளை மட்டும்தான் அந்த உறுப்புகளை எல்லாத்தையுமே இயங்க வைக்கக்கூடிய நரம்பு மண்டலம் இருக்குது. ஸோ இந்த நரம்பு மண்டலத்தை சீர்படுத்தக்கூடியது இந்த விசுத்தி சக்கரா. இதுக்கு மேலே நமக்கு சகசரநாம சக்கரா வரைக்கும் இருக்குது. ஆனால் அந்த விசுத்தி சக்கராத்திலேயே நமக்கு பிளாக் இருந்தது அப்படின்னா அதை ஸ்டிமுலேட் பண்ணும் போது தான் அடுத்த சக்கரம் நமக்கு ஆக்டிவேட் ஆகும். இன்றைக்கி அதுக்கான பயிற்சியை தான் பார்க்க போகிறோம். சர்வாங்காசனம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நேராக படுங்க. சர்வ அங்கங்களையும் இயக்க வைக்கக்கூடிய முக்கியமான ஆசனம் இந்த சர்வ அங்கம்னா நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளையும் நம்ம அங்கம்னு தான் சொல்லுவோம். இப்போது இது இப்போ சின்ன பசங்களாக இருக்கிறதுனால இவங்க தனியாக தூக்குறாங்க. முயற்சி பண்ண இந்த அளவுக்கு நீங்கள் இந்த ஆசனத்தை பண்ண முடியும். ஏன்னா இது ரொம்ப எளிமையான ஆசனம் தான். தூக்குங்க. சர்வாங்க ஆசனம். கால் ரெண்டையும் மேலே தூக்கி இடுப்பு பகுதியை மெதுவாக இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்ட்ரு, தலை, கை மட்டும்தான் கீழே இருக்குது. உடம்புல முதுகு பகுதி, இடுப்பு, பிருஷ்டபாகம், கால் ஃபுல்லாக மேலே தான் இருக்குது. நம்ம பாடியில் சுப்பீரியர் வீனக்கேவா, இன்ஃபீரியர் வீனக்கேவா 2 இருக்குது. இந்த சுப்பீரியர் வீனக்கேவா என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம மூளையிலேருந்து கெட்ட ரத்தத்தை எடுத்துகிட்டு சுத்திகரித்து திருப்பி மூளைக்கு அனுப்புவோம். இன்ஃபீரியர் வீனக்காவான்றது கால்லேருந்து கெட்ட ரத்தத்தை எடுத்துகிட்டு சுத்திகரித்து காலுக்கு அனுப்போம். நமக்கு ஏஜ் ஆக ஆக இந்த இன்ஃபீரியர் வீனக்கேவா கொஞ்சம் கஷ்டப்படும். ஏன்னா நம்ம உடம்பு பெருத்துரும், எல்லாமே பெருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இன்ஃபீரியர் வீனக்கேவா கொஞ்சம் கஷ்டப்படும். அதுக்காக தான் காலை தூக்கி வச்சு இந்த மாதிரி ஆசனங்களை நம்ம செய்கிறோம். விசுத்தி சக்கராவுக்கு ரொம்ப முக்கியமான ஆசனம். காலை மடக்கி கீழே இறக்குங்க. ரெண்டு மூச்சு இழுத்து விடுங்க.
மூச்சிலுங்க. இப்போ ஒருத்தர் கிராஸாக படுங்க. தம்பி அப்படி போ. படுத்துக்கோங்க. இப்போ சர்வாங்காசனம். இப்போ சைட் போஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஷோல்டர், கை, தலை, கண்ணை மூடி அப்படியே ரிலாக்ஸ்டு மூடில் இருந்தீங்கன்னா அந்த கால் வந்து கொஞ்சம் நேரத்தில் மறக்க ஆரம்பிக்கும். காலை இவ்வளோ ஸ்டிஃபாக வைக்கக்கூடாது. அந்த பாஸ்டர் கரெக்ஷனுக்காக நம்ம காலை இப்படி ஸ்டிஃபாக வச்சுக்கலாம். காலை ரிலாக்ஸ்டு மூடில் விடணும். இதுலேயே நமக்கு நிறைய வேரியேஷன்ஸ் நம்ம நிறைய பண்ணலாம். விசுத்தி சக்கராவை ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் சகஸ்ரநாம சக்கரா ஒழுங்காக இயங்கும். இதிலே பத்மாசனம் போடுங்க. பத்ம சர்வாங்காசனம். ஒரு பாஸ்டரில் நம்ம நின்றுட்டு இருக்கும் போது அந்த பாஸ்டர்லேயே சில வேரியேஷன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் ஸ்கில் வேணும். இது எல்லாமே ஒரு வயசுக்கு மேலே நம்ம அந்த பாடியை பேலன்ஸ் பண்ணி பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சின்ன பசங்களுக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்தே சொல்லித்தரும் போது அந்த கான்சன்ட்ரேஷனை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் சின்ன வயசில் அந்த உடம்பு என்ன சொன்னாலும் கேட்கும். இப்போ அப்படியே கவையாசனம். அப்படியே காலை மடக்கி நெத்தியில் வைக்கணும். பத்மாசனம் போட்டு நல்லா இடுப்பு பகுதியை தள்ளணும். உடம்பை நம்ம ஒரு பாஸ்டர்லேயும் எந்த அளவுக்கு வேரியேஷனில் நம்ம வளைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். எல்லா ஆசனங்களுமே நீங்கள் மூச்சு பயிற்சி ரொம்ப நார்மலாக தான் இருக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி விசுத்தி சக்கராவை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆசனம். இப்போ மெதுவாக மேலே வாங்க சர்வாங்காசனத்துக்கு. பாடி பின்னாடி நல்லா பாடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். காலை மடக்கி மெதுவாக இறக்குங்க. காலை நீட்டிக்கணும். சத்தமாக 2 மூச்சு. 2 மூச்சு. இப்போ பண்ணது நம்ம ஃபார்வர்ட் பெண்டிங் பாஸ்டர், அந்த கவையாசனம், பத்மாசனத்தில் பண்ண கவையாசனம். எழுந்து உட்காருங்க. பத்மாசனத்தில் அப்படி திரும்பி உட்காருங்க. கை சின்முத்ரா. இன்றைக்கி நம்ம பார்த்த பயிற்சி சர்வாங்காசனம், பத்ம சர்வாங்காசனம், கவையாசனம். ஒரே ஆசனங்களில் இப்படி வேரியேஷன் பண்ணும்போது நம்ம எனர்ஜி லெவலை கூட்ட தான் அந்த சக்கரங்களை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும். நாளைக்கு வேறொரு பயிற்சியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நாட்டில் இனி ஒரு கட்சி ஆட்சி இல்லை. இந்திய நாட்டில் ஒரு கட்சி ஆட்சி என்பது இனி இல்லை. திமுக கழகம் போன்ற மாநில கட்சிகள் இணைந்துதான் இனி மத்திய அரசு அமைக்க முடியும் என்ற நிலை உறுதியாகிவிட்டது.